ஒரு டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை தாம்பத்தியத்துக்கு உண்மையிலே இதை சப்போர்ட் பண்ண முடியுமா? டெக்னாலஜி, ஏஐ, வி வாண்ட் எவ்ரிதிங் ஃபாஸ்ட்ங்கிறதுனால தட்ஸ் நம்ம சுற்றி எல்லாமே அப்படி இருக்கும்போது இதையும் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் அண்ட் ஆங்ஸைட்டி வரதே. இப்போ வந்து yesterday we had a patient who was married for 4 months. 4 months தான் கல்யாணம் ஆகுது. நாங்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு ரிசல்ட் வேணும். இந்த ஹெல்த்தி ஜீன் அப்படின்றது என் தாத்தாக்கு இருந்தது, கொள்ளு தாத்தாக்கு இருந்தது, அப்பாக்கு இருந்ததுன்றப்போ எனக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? சதவீதம். டெஸ்க் ஜாப்ஸ் நிறைய அதிகமாயிட்டதுனால, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால அந்த தட் இஸ் த ரீசன். அது முன்னாடிக்கும் இப்போதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உமன் பார்த்தீங்கன்னா 20 to 30ங்கிறது அவங்களோட பீக் ஃபர்டிலிட்டி. அப்போங்கிறது வந்து அவங்களோட எக் குவாலிட்டி அண்ட் நம்பர். எங்களால் வந்து இந்த கன்சீவிங் பாயிண்ட் என்னால் வந்து குழந்தை உண்டாக முடியல அப்படின்னு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்? இட்ஸ் லைக் த ரூம் வேர் த பேபி இஸ் கோயிங் டு க்ரோ. அந்த ரூம் நல்லா இருக்கா, இப்போ அதில் ஏதாவது கட்டி இருக்கா, அதில் ஏதாவது சத வளர்ச்சி இருக்கா, அதோட உள் சதை எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஓவிலேஷன் நடந்தால் தான் அது கரெக்டாக ரெகுலராக வரும். ஸோ அது நடக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஃபியூ டெஸ்ட்ஸ் வி ஹேவ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் சொன்ன மாதிரி ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ உமன். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு எத்தனை எக் ரெடி டு கோ ஃபார் ஓவிலேஷன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த செகண்ட் டே ஆஃப் பீரியடில் பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலே வந்து ஆண்மை குறைவாக இருந்தாலுமே அதை பேர் பண்ணுறது பெண்கள் தான். நவ் இது வந்து ஒரு கப்பிள் ப்ராப்ளம். அண்ட் whenever a couple is coming to the fertility center, நாங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக வரணும். நேச்சுரலாக ஒரு தாய் வந்து பெத்தெடுக்கும் போது அவங்களுக்கு வர சந்தோஷன்றது கண்டிப்பாக அதை வார்த்தையில் சொல்லவே முடியாது. அதே ஒரு ப்ராசஸை நீங்கள் லெபார்ட்டரியில் கண்ணு முன்னாடி ஐ வாட்ச்சில் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த மனதளவில் வர சந்தோஷன்றது டெஃபினெட்லி. மை டீம் வில் ஆல் பி ஸ்க்ரீமிங் அண்ட் ஷவுட்டிங். ஏன்னா அது வந்து நிஜமாவே அவங்களே கன்சீவ் ஆன மாதிரி தே வில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி ஸ்மால் வின் வில் கீப் செலிப்ரேட்டிங் அண்ட் they'll become a part of our ஃபேமிலிங்கிற மாதிரி. ஐபிசி மங்கை நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சரண்யா, ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் லலிதாம்பிகா ஃபர்டிலிட்டி சென்டர். அவங்களோட தான் நம்மளோட கான்வர்சேஷன் இருக்க போது அவங்களோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப காமனாகவே பேசப்படுற ஒரு ப்ராப்ளமாகவே பார்க்கப்படுது. சமூகத்தில் வந்து நிறைய பேர் வந்து இது ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நகர்ந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்னும் நிறைய பேர் வந்து வெளியே வராததுக்கான காரணமாக எதை பார்க்குறீங்க? முதல்ல வந்து இதை வீட்டுக்குள்ளே ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டின்னா என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 year நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக. அப்படிங்கும்போது 1 year முடிஞ்சும் அவங்களால அதை வந்து தேர் நாட் ஏபிள் டு அச்சீவ் அ பேபி ஒரு ப்ரெக்னென்சிங்கிற போது தான் அதை நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறோம். ஸோ இது ஏன் இன்னைக்கு இவ்வளோ பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்ஃபர்டிலிட்டியோட சதவீதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இந்த பீப்புள், ஒரு 6 to 10%. ஒரு 100 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 10 பேர், ஒரு 10 கப்பிள் தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லன்னு எடுத்திங்கன்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 15 ஒரு 100 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20% வரைக்கும் ஒரு கப்பலுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குங்கிறதுனால தான் வந்து இதை பற்றி ரிப்பீட்டடாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா வந்து த ப்ரெஷர் ஃபார் இமீடியட்டாக வந்து ஒரு குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆன உடனே 2nd 3rd மந்த்லேயே வந்து கன்சீவ் ஆகணுன்ற ஒரு சொசைட்டல் ப்ரெஷருங்கிறது கொஞ்சம் அதிகமாகிட்டே வருதுங்கிறதுனால, ஏன்னா இப்போ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் வேணுங்கிறதுனால ஐ திங்க் த ரீசன் அண்ட் நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணமாக அது இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெஷர் வந்து ஒருவேளை கல்யாணன்ற பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குதுன்ற மாதிரி பார்க்குறேன். முதல்ல வந்து கல்யாணம் பண்ண உடனே 6 மாதத்துக்குள்ளே குட் நியூஸ் இருக்கான்றதான் முதல் கேள்வியாக இருக்கு. ஸோ தெரியாமலே பேரண்டல் ப்ரெஷர் ஒரு பக்கம், பியர் ப்ரெஷர் ஒரு பக்கம்ன்றதுனாலே நிறைய இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் அதிகமாகுதான். ஸ்டார்டிங் யூ செட் கல்யாணம், அந்த கல்யாணமே இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ another ரீசன். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் ஏர்லியராக கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் 20s 25லலாம் கல்யாணம் பண்ணிட்டு. இப்போ லேடிஸ் ஃபீமேல்ஸ்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெரியர் படிக்கணும், பிஜி படிக்கணும், அப்புறம் ஜாப் வரணும், அதுக்கப்புறம் ஒரு they want to secure their life and then அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணுன்றது நினைக்கிறதுனால அதுவும் தப்பு இல்லை. பட் அது நடக்கிறதுனால the marriages are being pushed. ஸோ இப்போ லேட்டாக கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விடுறதுனால the reason and the cost for infertility is going up. பட் கல்யாணம் ஆன உடனே நம்மளுக்கு அதனால தான் ப்ரெஷரும்
அதிகமாகுது. அண்ட் ஆல்சோ இன்கேஸ் தேர் கோயிங் இது என்ன ஹேவிங் அ லேட் மேரேஜ் வித்தின் 6 months ஒரு 35க்கு மேலே தான் உங்களுக்கு கல்யாணமே ஆகுதுன்ற போது ஃபர்ஸ்ட் 1 year வெயிட் பண்ண வேண்டாம். வித்தின் ஃபர்ஸ்ட் 6 months itself you can come for a fertility checkup. ஸோ இப்படி நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா வாட் இஸ் த ரைட் ஏஜ் டு கெட் பிரெக்னென்ட்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ வாட் இஸ் த ரைட் ஏஜ் டு கெட் மேரேஜ்ன்றதை நம்ம Yeah, we cannot ask anybody. அதை நம்ம that. கேட்க True. முடியாது. பட் வாட் Yeah. இஸ் த ரைட் ஏஜ் ஃபிசிக்கலி இஸ் த ரைட் ஏஜ் டு See, a woman பார்த்தீங்கன்னா 20 to 30ங்கிறது அவங்களோட பீக் ஃபர்டிலிட்டி. அப்போங்கிறது வந்து அவங்களோட எக் குவாலிட்டி அண்ட் நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ideally between 20 and 30 is the ideal time to have a pregnancy and have children. So but அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் சைல்டு நிறைய பேர் 30க்கு மேலே தான் they are conceiving. So ideal is that it does not mean 30 தாண்டிட்டா குழந்தை பெற்றுக்கவே முடியாதுங்கிறது கிடையாது. The chances is getting slowly reducing தான் சொல்லணும். ஓகே, இன்னைக்கு எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃப்ளெக்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, ஐ ஹாவ் எ ஹெல்த்தி ஜீன், எங்கள் தாத்தா அப்படி இருந்தார், எங்கள் கொள்ளு தாத்தா அப்படி இருந்தார், எங்களுக்கு வந்து பரம்பரை வி ஹாவ் எ ஹெல்த்தி ஜீன்னு பேசும்போது இந்த ஹெல்த்தி ஜீன் அப்படின்றது என் தாத்தாக்கு இருந்தது, கொள்ளு தாத்தாக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்ததுன்றப்போ எனக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது சதவீதம்? ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஏன்னா வந்து தாத்தா கொள்ளு தாத்தா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எப்படி ஒர்க் பண்ணாங்க, ஃபார்மில் எப்படி ஒர்க் பண்ணாங்க, ஃபிசிக்கலாக எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கிறது ஜீன் அப்பாற்பட்டு நம்மளுக்கு அந்த அவங்களோட வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ இப்போது நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன்று சிஸ்டம் முன்னாடி ஒர்க்காக இருக்குது, இல்லை செடென்ட்ரியாக ஒர்க் இருக்குது. ஜென்ரலாக ஃபிசிக்கல் ஒர்க்குங்கிறது ஒயிட் காலர் ஜாப்ஸ் நிறைய அதிகமாக, டெஸ்க் ஜாப்ஸ் நிறைய அதிகமாயிட்டதுனால நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால அந்த தட் இஸ் த ரீசன். அது முன்னாடிக்கும் இப்போதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸுங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம அரௌண்ட் ப்ரெக்னென்சி பற்றி பேசாமல் இந்த ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா இது இப்போ நான் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்போ நான் எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும், தேர் இஸ் சம்திங் கால் என்கே நோ கிச்சன் நோ கிட்ஸ் அப்படின்ற இந்த ட்ரெண்ட் வந்து அதிகமாக பெண்கள் மத்தியில் பேசப்படுது. ஆண்கள் மத்தியில் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முடிவாகவே பார்க்குறாங்க. ஒரு பெண்ணும் ஆணும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டா வில் ஃபாலோ தி என்கே. உங்களோட கருத்து? See, yeah, I have also been coming across a lot of people just adopting pets and அதையே வந்து ஒரு obsessive-ஆக குழந்தைங்கள மாதிரி பார்த்துக்கிறது. It is personal choice தான் நான் சொல்வேன். So, accepting that maybe they have been trying or they have not been able to reason ஆக்கலாம். And also the responsibility and the affordability of raising a child has become quite high இப்போ. சரிங்களா? சரி, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் 10-12 குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1-2த்துக்கே வந்து they are not able to affordன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒருத்தங்க was working, the other one was taking care of the children at home, so they were able to அவைலபிளாக இருக்க முடிஞ்சுது அவங்களால. இப்போ both the parents are working, எல்லாரும் running and அப்படி இருக்கும்போது they are not able to give the time for the child. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. So I think if you're having a good support system, there is no good reason ஏன் குழந்தை பெற்றுக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு ரீசன் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தாய்மைன்றது ஒரு வரம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து தாய்மை அடையிறதுன்றது இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இங்கே நம்ம லலிதாம்பிகை ஃபர்டிலிட்டி சென்டரில் வரக்கூடிய ஒரு பெண் சார்ந்து ஒரு கேள்வி. இப்போ அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த தாய்மை அடையணுன்ற உணர்வு எவ்வளோ அதிகமாக இருக்குது அண்ட் எவ்வளவு சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ்டோட இங்கே வராங்க? See, everybody who comes into our clinic are coming ஒரு ஹோப்போட வந்தால் நம்ம வந்து ஒரு தாயாகிட்டு தான் போகணுன்ற ஒரு ஹோப்போட தான் வராங்க. அது எவ்வளோ அளவுக்கு இருக்குங்கிறது அவங்களோட பர்சனலைஸ்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபீமேலு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்த உடனே நம்ம வந்து அவங்களோட ஏஜ் பார்க்கணும், அப்புறம் எவ்வளோ நாளாக கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்குன்றதை பார்க்கணும். அண்ட் ஒரு ஃபீமேலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ரீசன் அவங்களுக்கு குழந்தை பெற முடியாதனால ரீசன் என்னென்ன இருக்கும்னு நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு கர்ப்பப்பையை பார்க்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ கர்ப்பப்பை இஸ் வேர் த குழந்தை வளரப்போகுது. ஸோ அந்த இட்ஸ் லைக் த ரூம் வேர் த பேபி இஸ் கோயிங் டு க்ரோ. அந்த ரூம் நல்லா இருக்கா, இப்போ அதில் ஏதாவது கட்டி இருக்கா, அதில் ஏதாவது சத வளர்ச்சி இருக்கா, அதோட உள் சதை எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கருக்குழாய்னு ஒன்று இருக்கும். ஸோ தட்ஸ் த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ இப்போ பேசிக்லி ஒரு ஃபர்டிலைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் அண்ட் எக் நம்மளோட கருமுட்டையில் ஓவரிலேருந்து வர எக் வந்து அந்த கருக்குழாயில் தான் ரெண்டுமே ஃபர்டிலைஸ் ஆகி அதுதான் ஒரு கருவாக ஃபார்ம் ஆகி நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே வந்து இட் இஸ் கெட்டிங் செட்டில்டு. ஸோ அந்த கருக்குழாய் ஒரு டியூப் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு ஃபீமேலுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது அவங்க அந்த கருமுட்டை வளர்ந்து வெடிக்குதா, அது ஓவிலேஷன் நடக்குதா, ஒரு மந்த்லி ஒரு 30 days ஒன்ஸ்க்கு அவங்க பீரியட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த ஓவிலேஷன் நடந்தால் தான் அது கரெக்டாக ரெகுலராக வரும். ஸோ அது நடக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஃபியூ டெஸ்ட்ஸ் வி ஹேவ். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பிளட் மூலியமாகவும் பார்க்கலாம்.
சில பிளட் டெஸ்ட் மூலியமாக பார்க்கலாம், ஹார்மோன்ஸ் மூலியமாகவும், இல்லைனாக்கா ஸ்கேனில் பார்க்கலாம். நம்ம ஃபாலிகுலர் ட்ராக்கிங்னு சொல்லுவோம், அது மூலியமாக பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் சொன்ன மாதிரி ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ உமன். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஓவேரியன் ரிசர்வ். இப்போ வந்து நம்ம ஓவரிங்கிறது ஒரு பேங்க் மாதிரி. ஸோ வென்எவர் உமன் இஸ் பார்ன், அவங்களுக்கு பிறக்கும் போதுலேருந்தே இத்தனை நம்பர் தான் அந்த கருமுட்டை இருக்குன்றது ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ ஆஸ் தேர் க்ரோயிங் மெச்சூரிட்டி, அவங்களுக்கு மெச்சூர் ஆனதுக்கப்புறமா மந்த்லி பீரியட்ஸும் போது நிறைய முட்டை வந்து வேஸ்ட் ஆகிட்டே போகும், நம்மளுக்கு யூஸ் அப் ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் நம்ம ஏஜுங்கிறத ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். ஸோ ஆஸ் தே பிகம் ஓல்டர், ஸோ அதில் எத்தனை பேங்க் பேலன்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்குறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஃபர்டிலிட்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த பேங்க் பேலன்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம 2 மூலியமாக பார்க்கலாம். ஒன்று ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கும், வி கால் இட் சீரம் AMH, ஆன்டிமுலியரன் ஹார்மோன் சொல்கிறோம். அது பிளட் மூலியமாக அவங்களுக்கு எவ்வளோ ரிசர்வ் இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைனாக்கா ஒரு ஸ்கேன் மூலியமாக ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு எத்தனை எக் ரெடி டு கோ ஃபார் ஓவிலேஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த செகண்ட் டே ஆஃப் பீரியடில் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு பேஸ்ட் ஆன் ஆல் திஸ் அண்ட் ஒன் டீட்டெயில்ட் ஹிஸ்ட்ரி, வெரி இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வருதா, அவங்களுக்கு வேறு ஏதாவது அசோசியேட்டட் ஹார்மோன் டிசார்ஜ், தைராய்டு இருக்கா, PCO ஏதாவது இருக்கா, இல்லை அவங்களுக்கு வந்து இந்த சுகர்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்களா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரிலேட்டமெண்ட்டாக இருக்கா, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தென் வி வில் சிட் டவுன் வித் ஹர் அண்ட் ஹாவ் அ டிஸ்கஷன். ஸோ உங்களுக்கு வந்து அண்ட் எவ்ரிபடி வந்தோடனே 100% தாய் ஆகணுன்ற ஒரு மைண்டில் தான் வருவாங்க. ஸோ அலாங் வித் தட் அவங்களோட ஃபெமிலியல் ப்ரெஷர்ஸ் என்ன இருக்குது, சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் என்ன இருக்குது, பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இன்டிமெசி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் ஒரு ஹோலிஸ்டிக்காக நம்ம வந்து அசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வில் ஹாவ் டு கிவ் தம் அ ட்ரீட்மெண்ட். அதுக்கு ஃபஸ்ட்டு வில் ஆல்சோ ஹாவ் அ கவுன்சிலிங். ஸோ அவங்களோட என்ன மென்டல் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ இன்டிமெசியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, எவ்ரிதிங் நம்ம ரீசன் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் போகிறோன்றதை பொறுத்து we will give them the success rates. ஸோ சில பேருக்கு ஸ்மால் ஜஸ்ட் ஒரு மைல்டு ovulation induction சொல்கிற மினிமல் ட்ரீட்மெண்ட்லேயே கூட they will be able to conceive. ஸோ அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் வாட் ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் their history and their thing we'll have to give them, and அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறத சொல்ல முடியும். ஒரு ஆணும் பெண்ணும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது லைக் when they are very close and intimate அந்த ஃபீலிங்கில் இருக்கும்போது ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் எவ்வளோ இன்டிமேட்டாக இருந்தாலுமே வந்து எங்களால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நகர முடியல மேடம். நாங்கள் 2 பேருமே வி ஆர் ஹீல் அண்ட் ஹெல்த்தி, பட் எங்களால் வந்து இந்த கன்சீவிங் பாயிண்ட் என்னால் வந்து குழந்தை உண்டாக முடியல அப்படின்னு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்? மோர் ஓவர் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்டிலிட்டின்னு வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்ததுக்கப்புறம் வி வில் கிவ் தம் இந்த நாள் நீங்கள் சேர்ந்துருங்க அந்த நாள். ஸோ ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் தட் இஸ் சம்திங் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு நேச்சுரலாக நடக்க வேண்டியது ஒரு இது. ஸோ அது சுற்றி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அலிவேட் பண்ணுறதுங்கிறது நம்ம ரொம்ப தட்ஸ் வாட் வி டெல் ஆல் ஆர் பேஷண்ட்ஸ் வரும்போது அந்த ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. அண்ட் வி டோன்ட் கிவ் தம் ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் ஆல்சோ. வில் ஜஸ்ட் ஜென்ரலி சே வீக்லி 3-4 days அந்த மாதிரி வி வில் டெல் தெம் ஸ்பெசிஃபிக்காக டாக்டர் இன்னைக்கு இந்த டேட்டு இந்த டைம் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி அதிகமாகிறதுனாலே அது கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனாலே சில டைம் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியாததாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணணும். அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய மனம் விட்டு பேச சொல்லி அதை வந்து இட்ஸ் ஓகே அப்படின்றத நம்ம வந்து we will try to tell the patients and help them with that. Okay. On a very lighter note, இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு we have applications, yes. We have like a monitoring system. நீங்கள் உங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோன்லேயே வந்து இட் சேஸ் இந்த மணிக்கு இத்தனை டைமில் நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விதத்தில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை ஹவு டு யூ சி ஆஸ் எ ஒரு டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை தாம்பத்தியத்துக்கு உண்மையிலே இதை சப்போர்ட் பண்ண முடியுமா? See, that's what again I'm saying, அது வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே இன்ஸ்டன்ட் டெக்னாலஜி AI we want everything ஃபாஸ்ட்ங்கிறதுனால நம்ம சுற்றி எல்லாமே அப்படி இருக்கும்போது இதையும் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் அண்ட் ஆங்ஸைட்டி வரதே. இப்போ வந்து yesterday we had a patient who was married for 4 months. 4 months தான் கல்யாணம் ஆகுது. நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் அதுக்கு ரிசல்ட் வேணும். you go நாங்கள் சொன்ன சம்மர் சீசனுக்கு யூ ஜஸ்ட் கோ ஃபார் அ ட்ரிப். நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பற்றியே யோசிக்கவே வேணாம், நீங்கள் முதல்ல ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. தென் இட் வில் மேபி ஹேவ் யூ கேனாட் ஜஸ்ட் கீப் மைக்ரோ மேனேஜிங். வந்து பிளானர் மாதிரி போட்டு காலையில் இது பண்ணணும் இப்படி பண்ணணுன்றதை நீ வந்து யூ கேனாட் பிளான் எவ்ரிதிங் லைக் தட் இன் லைஃப். அண்ட் ஃபர்டிலிட்டி அண்ட் இது யூ ஹாவ் டு டூ டு அன் எக்ஸ்டென்ட். பட் அது எல்லாத்தையுமே டு த மினிட்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணணுன்றது வந்து இட் கேனாட் பி டன். சிலது ஸ்பான்டேனியஸாக விட்டால் தான் வந்து அது
நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஆப்ஸுங்கிறது சில பேருக்கு ஹெல்ப் ஆகுது. இப்போ வந்து கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் தெம் ட்ராக் தேர் சைக்கிள்ஸ் ரெகுலராக வருதா. இப்போ நம்ம பிஸி லைஃப்பில் நம்மளால் உங்கள் லாஸ்ட் பீரியட் டேட் என்ன, அது வந்து ரொம்ப முக்கியமானது. பீரியட் டேட்டை பொறுத்து தான் நம்மள ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறோங்கிறதுனால அதை அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிற போது அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கணுமே தவிர அதை வந்து ஒரு ஒப்செசிவாக நம்ம வந்து இது யூனோ த ஆப் இஸ் டெல்லிங் ஐ நீட் டு பி டுகெதர் டுடே ஸோ வி ஹாவ் டு பி டுகெதருங்கிற மாதிரி அந்த ப்ரெஷரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் சொசைட்டி ஃபேமிலி அண்ட் த ஆப் இஸ் ஆல்சோ கோயிங் டு ப்ரெஷர் யூ. ஸோ அது எவ்வளோ வரைக்கும் எது வரைக்கும் நம்மள அஃபெக்ட் பண்ண விடணுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ பீரியட்ஸ் ஆப் பார்க்குறோம், அதே மாதிரி நம்ம வந்து இப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். இப்போ அது ரொம்ப காமனாக பேசப்படுற ஒரு விஷயம். பட் இந்த ஓவிலேஷன் இண்டக்ஷன் ஒரு ப்ரோக்ராம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நடுவில். ஸோ இப்போ எனக்கு என்னோட உடம்புல என்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, என் உடம்புல ஏன் அந்த ஓவிலேஷன் நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்கக்கூடிய பெண்களுக்கு அது எதனாலன்னு சொல்ல முடியுமா? மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் ஆனோவிலேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து பேசிக்காக வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணனா ஒரு மந்த்லி சைக்கிளில் ஃபர்ஸ்ட் 14 டேஸில் the egg will start growing and in the mid cycle there will be another hormone that is produced which will help the egg to get released. அந்த ரிலீஸ் ஆன எக்கோட அந்த டைம் அரவுண்ட் தட் ஓவிலேஷன் டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த ரிலீஸ்ட் எக்கு அந்த ஸ்பெர்ம் வில் கோ அண்ட் கெட் ஃபர்டிலைஸ்ட் அண்ட் தட் இஸ் ஹவ் அ ப்ரெக்னென்சி அக்கர்ஸ். ஆனால் அந்த ப்ரெக்னென்சி கருவாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் யோர் யூட்ரஸ் வில் கெட் ரெடி டு பேர் அ ப்ரெக்னென்சி. இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடி இஸ் மேட் டு எப்படி உருவாக்கியிருக்கோம்னா எவ்ரி மந்த் ஆர் யூட்ரஸ் வில் கெட் ரெடி டு பேர் அ சைல்டு எவ்ரி மந்த். ஸோ சில மந்த் அது ஆகுது, சில மந்த் அது ஆகாமல் போகுது. ஸோ வி வில் அந்த ஒருவேளை அந்த கரு போய் அங்கே இம்ப்ளான்ட் ஆகி அது கருவாக இஃப் த ப்ரெக்னென்சி இஸ் கோயிங் டு கோ ஃபார்வர்ட் இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்படி ஆகலைன்ற போது தான் நம்மளுக்கு வந்து வி ஹேவ் டு லுக் அட் த ரீசன்ஸ். ஸோ இப்போ சொல்ல மாதிரி ஓவிலேஷன் நடக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக் டு கெட் ரிலீஸ்ட். ஸோ இப்போ ஆனோவிலேஷன் பார்த்தீங்கன்னா many reasons are there, but most common reason nowadays that we are seeing is PCOD. சரிங்களா? அது ஒரு மோஸ்ட்லி இட்ஸ் அ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர டிசீஸ் தான். பட் இட் இஸ் அ வெரி மாடிஃபையபிள் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணாலே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான ஒரு டிசீஸாக இருக்குங்கிறதுனால வீல் ஹாவ் டு அது நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்து அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் டே டு லெவல்ஸ் ஆஃப் சில ஹார்மோன்ஸ் லைக் FSH LH அதெல்லாம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, இவங்களுக்கு ஓவிலேஷன் நடக்குதான்னு ஈவன் 21st டே இன்னொரு ஹார்மோனும் பார்க்கணும். ப்ரொஜெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் பார்த்து அவங்களுக்கு நிஜமாவே இந்த ஓவிலேஷன் நடந்திருக்கான்னு இல்லைக்கா இந்த LH கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, யூரினரி கிட்ஸ் எப்படி ப்ரெக்னென்சி பார்க்குறோமோ ஓவிலேஷன் நடந்திருக்கான்னு பார்க்குறதுக்கும் சில கிட்ஸ் இருக்கும். அதை வச்சு யூ கேன் செக் அண்ட் தென் அது ஆனதுக்கப்புறம் யூ கேன் பி டுகெதருங்கிற மாதிரியும் சில பீப்புள் ஆர் ட்ரையிங். பட் அந்த ஓவிலேஷன் நடக்குங்கிறது we have to just monitor that and we'll have to see how it goes and then plan accordingly. இப்போ நம்ம பொதுவாக இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆண்களை, அதாவது இப்போ நம்ம பெண்கள் பற்றி பேசணும், ஆண்களை வந்து இந்த ஆண்மை குறைவுன்ற வார்த்தையை நம்ம ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவோம். ஆனால் உண்மையிலே வந்து ஆண்மை குறைவாக இருந்தாலுமே அதை பேர் பண்ணுறது பெண்கள் தான். என்ன பிரச்சனைகள் இருந்தால், அதாவது ஆண்மை குறைவுன்ற ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை முழுக்க பெண்ணின் மேலே தான் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கான ப்ராசஸ்ன்றது ஃபாலோ அப் பண்ணணும். அதான் இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ஒரு கப்பிள் ப்ராப்ளம் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணல that was another societal thinking that the girl only has to bear the child. அவங்களுக்கு தான் வந்து குழந்தைய வந்து she's carryingங்கிறதுனால they think everything is only because of the mother, but 50% of the genes come from the father also. So there are இப்போ ஆனால் வந்து we are seeing many people are aware that it is a couple's problem and not just a woman's problem. அது நம்மளோட முன்னோர்கள் அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்களே தவிர நவ் இது வந்து ஒரு கப்பிள் ப்ராப்ளம். அண்ட் whenever a couple is coming to the fertility center நாங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக வரணும். வெறும் ஒய்ஃப் மட்டும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுலங்கிறத இட் இஸ் நோ யூஸ். ஏன்னா வந்து நம்ம ஒரு 50% சைடை வந்து பார்க்காமலே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல்லுங்கிறதுனால நம்ம வந்து ஹஸ்பண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறோம். நீங்கள் இந்த ஆண்மை குறைவுங்கிறதுக்கு நீ பார்த்தீங்கன்னா கூட ரீசன்ஸ் ஆர் தேர் ஆர் லாட் ஆஃப் கரெக்டபிள் காசஸ். ஸோ நீங்கள் இப்போ அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்கலாம். லைக் சம் ஹார்மோனல் இஷ்யூஸ் ஆர் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருக்கிறது ஆர் அவங்களோட ஆக்குபேஷன் ரொம்ப ஹீட்டில் ஒர்க் பண்ணுற மேல்ஸு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெர் வில் பி சம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் இருக்கும். ஆர் இஃப் தேர் எக்ஸ்போஸ் டு சம் ரேடியேஷன், கான்ஸ்டன்ட் ரேடியேஷன் எக்ஸ்போஜர், வேறு ஏதாவது அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆர் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெர் பி சம் இஷ்யூஸ் இன் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்.
சிலதில் வந்து ஸ்பெர்ம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவோம், சில வெறும் பிளாக் இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம செமன் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா அசூஸ்பெர்மியான்னு இருக்கும். அவங்களுக்கு சுத்தமாக ஸ்பெர்மே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நிஜமாக ஒரு பிளாக்னால தான் இருக்கா, இல்லை வந்து ஹார்மோனல் ஒரு ஜெனட்டிக் லெவலில் இருக்காங்கிறது நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணி, இஃப் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி அன் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா, இட் இஸ் கரெக்டபிள் த்ரூ சம் மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆல்சோ. ஸோ அதையும் பீப்புள் ஷுட் பி அவேர் ஏன் இந்த மாதிரி வருதுங்கிறது. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி பிகாஸ் ஆஃப் யுவர் அதர் ஹார்மோன் இஷ்யூஸ் லைக் தைராய்டு ஒரு டயபிட்டிஸ் ஒரு ப்ரொலாக்டின் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ஆர் நதர் மூவிங் ஆன் டு யுவர் லைஃப் ஸ்டைல். தட் இஸ் அ வெரி வெரி மாடிஃபையபிள் thing that can happen for the males. அதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். ஸோ nowadays அது ஒரு it's become like a status symbol that if it's cool-ஆ இல்லையா நீங்கள் வந்து your alcohol and smokingங்கிறத நம்ம கண்டிப்பாக fertility நீங்கள் நினைக்கும் போது you have to stop it. And general healthக்குமே not just your fertility. So alcohol and smoking control பண்ணிக்கணும் and your occupation, what job you're நீங்கள் ரொம்ப ஹீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்லீப் சைக்கிள் பார்க்கணும், நைட் ஸ்லீப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் ஹேவ் டு பி தீஸ் ஆர் ஆல் கரெக்டபிள் ஃபார் த மேல்ஸ். இது ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது அந்த 7 பேராமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் we have to look at the count and the motility and morphology. கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்மளுக்கு ஒரு 16 மில்லியன் இருக்கணும். மொட்டிலிட்டி ஒரு வீரியம்னு பார்த்தீங்கன்னா 32லேருந்து 40% இருக்கணும். அந்த உருவ அமைப்பு மார்ஃபாலஜின்னு சொல்கிறது அட்லீஸ்ட் 4% இருக்கணும். இதில் இருக்கிற சேஞ்சஸ் பொறுத்து நம்ம வந்து எந்த லெவலுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு மேல் ஃபேக்டர் இருக்குது, அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத we will go ahead and we will help the patients. இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் பார்த்த கேசஸில் ஏதாவது ஒரு கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நாங்கள் பொதுவாக கேள்விப்பட்டது இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கேள்விப்பட்டது என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த லேடி மட்டும் வருவாங்க, மென் வரமாட்டாங்க அப்படின்னு. இப்போ வந்து எல்லாருமே ஓரளவுக்கு மாறுதுன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு கப்பலாக தான் வராங்க. இந்த கேஸ் வந்து இது சான்ஸே இல்லை, பட் ஆனால் இது 100% நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு குழந்தை பெற்று எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நிறைய பேர் we have patients who have come to us after 3-4 IVF failures. அதுக்கப்புறமா அவங்க நேச்சுரலாகவும் கன்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு தடவை ஐவிஎஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகவே முடியாதுங்கிறது இருக்காது. அவங்களோட என்ன ரீசனுக்காக பண்ணியிருக்காங்கன்ற ஒன்று தான் பார்க்கணும். மல்டிபிள் சில பேருக்கு ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். எத்தனை தடவை எல்லாமே நல்லா இருக்கும், கரு ஃபார்ம் ஆயிரும், நம்ம வந்து ஐவிஎஃப் மூலியமாக கரு ஃபார்ம் ஆயிரும், ஆர் அவங்க ஸ்பான்டேனியஸாகவே அவங்களுக்கு வந்து தேர் ஏபிள் டு கன்சீவ். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை நிற்காது. ஸோ ரெக்கரண்ட் அது போய் அந்த கரு போய் அங்கே போய் உட்காந்து அந்த கர்ப்பப்பையில் இட் வில் நாட் அட்டாச் அண்ட் இட் வில் நாட் க்ரோ இன்டு ப்ரெக்னன்சி. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தேர் ஆர் 7-8 ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகியும் அதுக்கப்புறமா தேவ் கன்சீவ்டு நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ இன்னொரு ட்ரெண்ட் என்னன்னா, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் ஃபீல் ஆயிட்டேன் அப்படின்னாலே கப்புலாவே we don't go to a doctor, we go to Google டாக்டர். எஸ், கூகுள் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்றப்போ கூகுள் சஜஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் சொல்யூஷனே இட் சேஸ் IVF and IUI. இப்போ why IVFன்ற அந்த நாலேஜே இல்லாததுனால டாக்டர் டைரக்டா எனக்கு IVF பண்ணுங்கன்னு வந்து கேட்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்கு. அது டெஃபினட்டா இருக்கு. மேரேஜ் ஆகி 1 year ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்னும் குழந்தை நிக்கல, IVF பண்ணுங்க டாக்டர்னு கேட்ட பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நான் அதுதான் திருப்பியும் சொல்றேன், IVF இஸ் நாட் அ blanket ட்ரீட்மெண்ட் ஃபார் எவ்ரிதிங். சரிங்களா? யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ லெவல்ஸ் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ ஜென்ரலி வாட் ஐ டெல் த பேஷண்ட்ஸ், யூ கம் ஃபார் அ ஃபர்டிலிட்டி செக் இனிஷியலி. ஸோ ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணிக்கணும் என்ன இருக்குது. எதுவுமே இஷ்யூஸ் இல்லை, மேரேஜ் ஆகி 1 or 2 years தான் இருக்குது, போத் ஆஃப் தெம் ஆர் யங்னா we will just still tell them you go try naturally for some more time and come. ஸோ அதில் என்ன இஷ்யூ இருக்குங்கிறத பொறுத்து தான் யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா if everything is normal, ஓவிலேஷன் நடக்குது ஆர் ஒன்லி ஓவிலேஷன் இஸ் த ப்ராப்ளம், மேல் ஃபேக்டர் எல்லாம் நார்மலாக இருக்குன்னா நம்ம சிம்பிள் ஓவிலேஷன் இண்டக்ஷன் நான் சொன்ன மாதிரி வெறும் டேப்லெட்ஸ் கொடுத்து ஸ்கேனில் வந்து ஃபாலிகுலர் ட்ராக்கிங் எப்போ அந்த கருமுட்டை எப்படி வளருதுன்னு பார்த்து அதை வெடிக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக அந்த டைமுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து லாஸ்ட் த கப்பிள் டு பி டுகெதர். இதுவே சில டைமில் வந்து நம்மளுக்கு IUI எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி சில மேல் ஃபேக்டர் இருக்கும்போது கொஞ்சம் வீரியம் இஷ்யூஸ் இருக்குது, மொட்டிலிட்டி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, கவுண்ட் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும், 10 to 15 மில்லியனில் தான் கவுண்ட் இருக்குன்ற போது IUIன்றதை போவோம். நம்ம IUI எப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர், அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர். இட் வில் டேக் less than 5 minutes to do the procedure and painless. அதுக்கு அனஸ்தீஷியா எதுவுமே தேவையில்லை. சிமிலர்லி ஓவிலேஷன் இண்டக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம அந்த மெடிசன்ஸ் கொடுத்து ஃபாலிகுலர் ட்ராக்கிங் பண்ணி கரெக்டாக அந்த கருமுட்டை வெளியில் வரும்போது ஹஸ்பண்டோட செம்மனை ப்ராசஸ் பண்ணி அதில் ஃபாஸ்ட் மூவிங் ஸ்பெர்ம்ஸை பிக் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறதுங்கிறது தான் IUI. இதெல்லாம் ட்ரை பண்ணி IUIயுமே வந்து ஒரு தடவை மட்டும் இல்லை, we can try up to 5 or 6 times also depending on the
parameters of the each patient. Personalized தான் நம்ம போக முடியும். எல்லாருக்கும் இது வந்து நம்ம ஒரு தடவை இல்லை 5 தடவைன்ற மாதிரி நம்ம வந்து we can't give it as a பேங்க் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்ல முடியாது. அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்குங்கிறத பார்த்து எத்தனை தடவை அதை ட்ரை பண்ணுன்றதை பார்த்துட்டு இது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தான் வில் ஹாவ் டு கோ ஃபார் ஐவிஎஃப். ஸோ எடுத்தோடனே நம்ம ஐவிஎஃப்லாம் யாருக்கு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து 2 கருக்குலாயும் பிளாக் இருக்கும், பைலாட்ரல் டியூபல் பிளாக் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆர் தில் ஹேவ் அ சிவியர் கிரேட் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. எண்டோமெட்ரியோசிஸ்னா என்னென்னா வந்து இப்போ நம்ம எப்படி மாதம் பீரியட்ஸ் வெளியில் வருதோ அந்த மாதிரி இன்டு த யூட்ரஸ், இன்டு த பெல்விஸ், இன்டு த வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு ப்ளீடிங் போய் அதெல்லாம் ஒன்றுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டிக் ஒரு மாதிரி இட் வில் கெட் அடிஷன்ஸ் மாதிரி ஆகி, இல்லைனாக்கா இன்டு த ஓவரி நம்ம எப்படி மந்த்லி வெளியில் ப்ளீட் ஆகுமோ கருமுட்டைக்குள்ளே கூட ப்ளீட் ஆகி சாக்லேட் சிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு we'll have to go for IVF. Or when the semen parameters are extremely low, இப்போ வந்து less than 5 million, ரொம்ப சிவியராக இருக்குது. இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியெல்லாம் இருக்கும்போது நம்ம அந்த ஊசி மூலியமாக உள்ளே போய் ஃபியூ ஸ்பெர்ம்ஸை நம்ம வந்து டெஸ்டிஸ்லேருந்து எடுத்து பண்ணுற மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஐவிஎஃப்க்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபீமேல் ஹார்மோன்ஸ் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி மேல் ஹார்மோன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதனால் வரக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டி, அதை எப்படி ப்ரெக்னன்சியில் அஃபெக்ட் பண்ணுது? கண்டிப்பாக தட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து நம்மளுக்கு ஹார்மோன் பேசிக்காக நம்மளுக்கு வந்து தோ ஆர் ஓவரி அண்ட் டெஸ்டிஸ் ஆர் இன் த பெல்விஸ், நம்மளுக்கு இங்கே பிரெயின்லேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்து அது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து அந்த லெவலில் நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு FSH அப்படின்றது டெஸ்டோஸ்டிரோன்ன்ற மேல் ஹார்மோன் நம்ம லெவல் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது HPO ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து பிரெயினில், அதுக்கப்புறம் பிட்யூட்டரியில், அதுக்கப்புறம் தான் டெஸ்டிஸ். அந்த எந்த லெவலில் நம்மளுக்கு இந்த தெர் இஸ் அன் இஷ்யூன்றதை பார்க்குறதுக்கு நம்ம ஹார்மோன் டெஸ்ட் பார்த்துட்டு அதில் சம் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் ஆர் கரெக்டபிள். ஸோ இப்போ வி ஹேவ் பேஷண்ட்ஸ் ஆல்சோ, சில பேருக்கு வந்து 1 million தான் இருந்திருக்கும், ஆர் முன்னாடி அசூஸ்பெர்மியான்னு இருந்திருக்கும், ஸ்பெர்மே ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாக we have given them injections for like a month or 2, and then அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண செமன் சாம்பிள் ஒரு 2-3 million கிடச்சி அதில் வச்சு நம்ம ஐவிஎஃப் பண்ணி they've had children also. So when they thought that there was no hope also, அந்த மாதிரி ஹார்மோன் கரெக்டபிளாக நம்ம ஹார்மோன்ஸ் கொடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் we can go ahead and do that. சில பேருக்கு ஜெனட்டிக்காக there will be some issues. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது தான் they will have problems in conceiving with their own genetic. ஓகே, ஆண்களும் பெண்களும் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிட்டாங்கன்னா, நான் என்னோட வாழ்க்கையை வாழ போகிறேன், பட் என்னோட இண்டிவிஜுவல் லைஃப் நான் வாழ போகிறேன்றப்போ இங்கே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்தாலே வந்து ஒரு ஸ்லைட், நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி ஒரு ஸ்லைட் அவர்ஷனோட தான் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு குழந்தை அப்படின்ற வந்து பாயிண்ட். இப்போது ஒரு பாயிண்டில் வந்து அந்த தேவை எப்போ வருது, இந்த சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ன்றது ஒருவேளை இந்த டிஜிட்டலைசேஷன்னால நடக்குதா, இல்லை இந்த சேஞ்சிங் டைம்ஸ் அண்ட் எரானால இந்த விஷயம் நடக்குதுன்ற மாதிரி பார்க்குறீங்களா? டெஃபினெட்லி அ சைல்ட் will only add ஒரு கப்பலுக்கு it makes them whole. Okay, so but it's their personal choice to have or not to have. We are no நம்ம ஒன்றும் உங்களை மாரல் போலிசிங் பண்ணணும்னு நீங்கள் பெற்றுக்கு தான் ஆகணும், நீங்கள் ஏன் பெற்றுக்கலன்னா we cannot question them. It's everybody's personal choice. பட் என்னன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி by the time they realize they want to have a child, it's too late. இப்போ வந்து இனிஷியலாக எடுத்தோடனே கல்யாணம் ஆகணுன்னே ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை புரிஞ்சுக்கணும், கெரியரில் ப்ராக்ரெஸ் ஆகணும், அப்படி இப்படின்னு அவங்களே ஒரு 5 years புஷ் பண்ணி தான் வந்து ஓகே நவ் ஐ திங்க் லெட்ஸ் ஹாவ் அ சைல்டுன்னு யோசிக்கும் போதே இட்ஸ் ஆல்ரெடி லேட். அதுக்கப்புறமா when they want to try and when they're not able to, that is when our role comes in. ஸோ அது முன்னாடியே ஐ திங்க் நீங்கள் எப்படி ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்க்குன்னு நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிஃபோர் மேரேஜ் வரணும், வாட் இஸ் தேர் ஐடியாஸ் அபவுட் வாண்டிங் அ சைல்டு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா எத்தனை குழந்தை வேணும், உனக்கு 1 குழந்தை வேணுமா, 2 குழந்தை வேணுமா, எந்த கேப்பில் வேணும், அதெல்லாம் பிளான் பண்ணுறதுல ஐ திங்க் இட் இஸ் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற காலத்தில் ஐ திங்க் அதுவும் ரெலவெண்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இல்லைனாக்கா அவங்க வந்து விட்டுட்டு you can't catch the bus when it's too late. ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸில் நமக்கு தெரிஞ்சது, அதான் நம்ம படிக்கும் போது நமக்கு காதுபடுற கேட்குறது வந்து IVF, IUI இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. பட் இதில் அட்வான்ஸ்மெண்ட் எந்த பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு, அண்ட் இதோட அட்வான்ஸ்மெண்ட் லெவல் இன்னும் எவ்வளோ காமன் பீப்புளுக்கு எவ்வளோ இன்னும் பெனிஃபிட்டான அடையக்கூடிய ஒரு பாயிண்ட்ல இருக்குது? கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நம்ம லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் இண்டக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Second will be your IUI,
அண்ட் தேர்ட் வில் பி ஒரு ஐவிஎஃப் ஆர் இக்ஸி. ஸோ இப்போ ஐவிஎஃப்க்கும் இக்ஸிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப்ங்கிறது வந்து நம்ம ஒரு ஃபீமேலுக்கு நம்ம டே டு ஸ்கேன் பார்த்துட்டு அவங்களுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அவங்க கருமுட்டையை வந்து நிறைய வளர வைப்போம். சூப்பர் ஓவிலேஷன்னு சொல்லுவோம். அது நிறைய கருமுட்டை வளர வச்சு அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது மயக்கம் கொடுத்து ஒரு ஊசி மூலியமாக ஸ்கேன் பார்த்து ஒரு நீடில் மூலியமாக வில் பிக் அப் ஆல் தோஸ் எக்ஸ் அண்ட் வி வில் see them in the lab, ஐவிஎஃப் லேபில் பார்த்து அப்போ நம்ம ஸ்பெர்மை போய் ஒரு டிஷ்ஷில் அந்த எக்கையும் ஸ்பெர்மையும் வச்சுட்டு ஓவர் நைட்டாக விட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அந்த ஸ்பெர்மாக போய் அந்த அந்த எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணியிருக்கான்னு விடுறது தான் கன்வென்ஷனல் ஐவிஎஃப். அதுக்கு அடுத்த லெவல் தான் இஸ் இக்ஸி. சரிங்களா? இக்ஸின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து what we will do is we will take the sperm and we will inject it into the egg itself. ஸோ ஒன் ஸ்பெர்ம் எடுத்து அந்த நம்ம டிஷ்ஷில் வைக்காம அது டேரெக்டாக நம்ம இன்ஜெக்டே பண்ணுறோங்கிறதுனால அதில் நம்மளுக்கு வந்து the success rate is also little higher and that is what most people follow now. அதையும் தாண்டி now we even have AI assisted ICSIs also. So that is what I mean, it's not yet fully fledgedly come to us, but it is there. They are doing it in foreign countries. And இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து அந்த எக் சில டைம் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஸ்பெர்மோட சில ஃபார்ம் மட்டும் சரியா இருக்காது, இல்லைனாக்கா எக்கில் வந்து சில இது மட்டும் it will not be good. ஸோ இப்போ என்ன we call that sometimes we call it 3-party baby. எப்படின்னா வந்து இப்போது the mother's egg is there and அதில் வந்து அந்த ஒரு சைட்டோபிளாசம் மட்டும் நல்லா இல்லை, ஒரு பாயிண்ட் ஆஃப் தட் அந்த எக்கில் ஒரு இது மட்டும் நல்லா இல்லைன்ற போது அதை மட்டும் இன்னொரு எக்லேருந்து எடுத்து அந்த பாட்டை மட்டும் we will change it and then we will do the exina போது கூட we are seeing that we can do. So அந்த லெவலுக்கு அட்வான்ஸ் at every level each part of the எக்கோட சைட்டோபிளாசம் மட்டும் இல்லை அந்த இதை மட்டும் நம்ம we can mitochondria மட்டும் கூட மாற்றி we are able to do அப்படிங்கிற போது there are lot of it is an everyday evolving IVFங்கிறது ஒரு everyday evolving and everyday learning process only. So there are lot of changes that are but still there is certain things that are unknown to us. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இக்ஸிங்கிறது எதுவுமே நம்ம 100% ஏன் சொல்ல மாட்டோங்கிறத போது because there's a lot of cross talk between the embryo and the endometrium சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து அந்த கருவை இப்போ எக்கை எடுத்து ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதை நான் கருவாக ஃபார்ம் ஆக்கி அதை 5 days லேபில் க்ரோ பண்ண வச்சு நெக்ஸ்ட் நான் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து அவங்க எண்டோமெட்ரியத்தை ரெடி பண்ணி கர்ப்பப்பை எல்லாம் ரெடி பண்ணி அதை உள்ளே வைக்க தான் முடியும். அது ஒட்டுதா இல்லையா அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டில் நாட் 100% நம்மளுக்கு அதோட we don't know even the micro thing of it. To an extent there is research and we are understanding every day. ஸோ ஃபுல்லாக அதோட எப்படி நடக்குதுங்கிறது இன்னும் நம்மளுக்கு வந்து we are not fully aware. ஸோ அது எவ்ரிடே தான் அதுக்கு ஒரு இம்யூனலாஜிக்கலாக அது லாட் ஆஃப் செல் லெவலில் நிறைய சேஞ்சஸ் அண்ட் நிறைய கிராஸ் டாக் நடக்கும் அந்த எம்ப்ரியோக்கும் எண்டோமெட்ரியமுக்கும். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எவ்ரிடே தெர் ரிசர்ச் கோயிங் ஆன். ஸோ எவ்ரிடே இட் கீப்ஸ் சேஞ்சிங். மேபி 5 years down the line we'll be talking about something else that is quite new. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி, ஒரு குழந்தைய வந்து நேச்சுரலாக ஒரு தாய் வந்து பெற்றெடுக்கும் போது அவங்களுக்கு வர சந்தோஷன்றது கண்டிப்பாக அதை வார்த்தையில் சொல்லவே முடியாது. அதே ஒரு ப்ராசஸை நீங்கள் லெபார்ட்டரியில் கண்ணு முன்னாடி ஐ வாட்ச்சில் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த மனதளவில் வர சந்தோஷன்றது டெஃபினெட்லி அது நத்திங் கேன் பி மேட்ச்டு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஒரு கரு அதான் சொல்கிறேனே, நம்ம இப்போ இன்னொரு நிறைய பேர் சொல்கிறாங்களா ஐவிஎஃப் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு. அது ஏன்னா யூஆர் க்ரோயிங் அ லைஃப் இன் த லேப். ஸோ அதுக்கான அந்த ஸ்டெரிலிட்டி அண்ட் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வி ஹாவ் டு ஹாவ் அண்ட் அதோட வந்து இட்ஸ் அன்மேட்ச்ட். இப்போ வந்து ஒரு பேஷண்ட்க்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னா மை டீம் வில் ஆல் பி ஸ்க்ரீமிங் அண்ட் ஷவுட்டிங். ஏன்னா அது வந்து நிஜமாவே அவங்களே கன்சீவ் ஆன மாதிரி தே வில் celebrate பண்ணுவாங்க. So every small win we'll keep celebrating and they'll become a part of our family. The patients will all become like it is definitely a beautiful journey and I think you cannot express that in words actually. That feeling is truly unmatched. It is very happy and it is very good that we are able to do that. மிச்ச IVF சென்டர்ஸ்க்கும் லலிதாம்பிகா ஃபர்டிலிட்டி சென்டருக்கும் என்ன டிஃபரன்சியேஷன், என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குங்க? See, so our center is within a medical college and a multi-speciality hospital. So இப்போ நம்மளுக்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, ஒரு கப்பல் வராங்கன்னாலும் நம்மளுக்கு day 1 இருந்து அவங்களோட fertility journey till they go home with the baby, everything is all under one roof. So அது பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. And within our center, like I already told you, we have an extensive counseling
டீம் அண்ட் அ டயட்டிஷியன் அண்ட் கிளினிக்கல் எம்ப்ரியாலஜிஸ்ட். இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஒன்று என்னை வந்து மேடம் நீங்கள் லேபில் குழந்தை எம்ப்ரியோ வளர்க்குறீங்க, ஸோ அதுக்கான கிளினிக்கல் எம்ப்ரியாலஜிஸ்ட், அதுக்கான படித்த கிளினிக்கல் எம்ப்ரியாலஜிஸ்ட் வி ஹேவ். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் எவ்ரி பேஷண்ட் ஷுட் நோ தட் நம்ம ஒரு ஐவிஎஃப் சென்டர் வராங்கன்னா அந்த டாக்டர்ஸோட குவாலிஃபிகேஷன், அந்த லேப் அண்ட் அந்த சென்டரோட if they're accredited to do that அப்படிங்கிறதையும் they should be aware. So we are a fully accredited center and we have all the latest equipments and state of the art IVF laboratory to treat all the patients with their all fertility issues. So கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.